ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சஜல ஜலத நீலம் வல்லவி கேலிலோலம் ஸ்ருதசுர தருமூலம் வித்யுத்துல்லாசிசேலம் சுரரிபு குலகாலம் சன்மனோபிம்பலீலம் நதசுரமுனிஜாலம் நௌமி கோபால பாலமோ. பாகவதத்தினுடைய சாரமான உயர்ந்த நாராயணியத்தில் நாராயண பட்டத்ரி நரநாராயணனுடைய பெருமையெல்லாம் அவன் செய்யக்கூடிய தபஸினுடைய மகிமையெல்லாம் வர்ணிச்சென்றிருக்காருன்னு நம்ம அனுபவிச்சுருக்கோம். எம்பெருமானான மகாவிஷ்ணுவே நரனாகவும் நாராயணனாகவும் இரண்டு ரூபத்தில் தான் அவதரித்து உலகத்தில் அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாயா என்று சகல சம்பத்தையும் அளிக்கக்கூடிய நாராயண மந்திரத்தினுடைய திருவுபதேசத்தையும் நம்ம எல்லாருக்கும் கலிகாலத்தில் நாம் நல்ல கதி அடையணுன்றதுக்காக அப்பவே பிரம்மாதி நாரதாதிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு பதரிகாசிரமத்தில் தான் உயர்ந்த ஒரு தபஸ ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கார். அந்த தபஸ பார்க்கறதுக்காக சித்தர்கள் சாரணர்கள் மகரிஷிகள் அங்க இருக்கக்கூடிய மகான்கள்லாம் வந்து அந்த தபஸினுடைய சக்தியை பார்த்து அவரிடத்துல ஒரு ஆச்சரியப்பட்டு அவருடைய பரமனுக்கிரகத்தை அடைஞ்சிருக்கும் போது இந்திரன் பயந்துண்டு எங்க நரநாராயணனுடைய தபஸினால தன்னுடைய இந்திர பதவி பறிபோயிடுமோன்ற ஒரு பயத்துல மன்மதனை பல தேவஸ்திரீகளோட இவருடைய தபஸ கலைக்கிறதுக்கு அனுப்பினான்ற சரித்திரங்களை எல்லாம் பட்டத்ரி காமோ வசந்தமலயானிலபந்துசாலி காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைகே வித்யல் முகுர கம்பம் உதீக்ஷ்ய சத்வம் பீதஸ்த்வயாத ஜகதேஹே மிருதுகா சபாஜ. 16வது தசகத்தினுடைய உயர்ந்த இந்த 5வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்ரி நமக்கு ஆச்சரியமாக வர்ணிச்சிருக்கார் எம்பெருமானுடைய பெருமையை. அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில், அங்க நரநாராயணனே தேவர்கள் மகரிஷிகள் சித்தர்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கூட அவருடைய ரூபம் தெரியாம தேவதைகள்லாம் அவர் தபஸ கலைக்கணும்னு இந்திரன் நினைச்சிருக்கான். சித்தச்சாரனாலாம் அவனுடைய ரூபத்தை தெரிஞ்சுட்டு சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கா. நாமும் இங்க ஒரு தரிசனத்தை அடைய வேண்டாமா? நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் கடலூர் அருகில் இருக்கக்கூடிய புதுப்பாளையம், அதாவது கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் அனைத்து சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து இப்போது சுவாமி உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ மூலவருடைய விமானத்தினுடைய ஒரு தரிசனம். ஆகா, ஆதிசேஷன் கீழ் எம்பெருமான் சயனித்த ஒரு திருக்கோலத்திலே பிரம்மா நாபி கமலத்திலிருந்து தோன்றியிருக்க மகாலட்சுமியும் அவருடைய திருவடியை சரணாகதி செய்ய உத்தமமான ஒரு ரூபத்திலே ஆதிசேஷன் கீழ் எம்பெருமானுடைய சுதை வடிவ தரிசனம். அது மட்டுமா, அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீகிருஷ்ணன் அபய கஸ்தங்களை நமக்கு காட்டிக்கொண்டு புல்லாங்குழலுடன் காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய விமானத்திலே 4 புறமும் பெரிய திருவடியான கருடனும் நமக்கு சேவையை அளிக்க இதோ நாம் மூலஸ்தானத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டோம். இரு துவாரபாலகர்கள் ஜெயனாகவும் விஜயனாகவும் நமக்கு காட்சியை அளிக்க இங்கு மூலமூர்த்தியை படம் பிடிக்க நமக்கு அனுமதி இல்லாததால் அதே போன்று சேவை சாதிக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியான ஸ்ரீராஜகோபாலனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நின்ற திருக்கோலம், ராஜகோபாலன் என்ற பெயருக்கு ஏற்ப அழகிய ஒரு திருக்கோலம், கல்பதித்த ஆபரணங்கள் பல பலவே என்று ஆழ்வார் வர்ணித்தது போல திவ்ய ஆபரணங்களுடன் எம்பெருமான் இங்கு காட்சியளிக்கின்றார். ஆகா, அழகிய கோலை இடதுபுறம் கம்பீரமாக தாங்கி சேவை சாதிக்க அந்த கோலினுடைய ஒரு நுனியிலே சிறிய ஒரு முகப்பில் அழகிய சிகப்பு பச்சைக்கல் பதிக்கப்பட்ட
தங்க கிளியானது அழகே பரிமளிக்க நமக்கு உயர்ந்த சேவையை அளிக்கின்றது. அந்த தங்க கிளியும் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தினுடைய சேவையை சேவித்த ஒரு ஆனந்தத்திலே பரிமளிப்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டாள் நாச்சியார் மட்டுமா கிளியை வைத்துக் கொள்ள முடியும்? நானும் கிளியை தோளிலே தாங்கிக் கொள்வேன் என்று இங்கு ராஜகோபாலன் கூறுவது போல இந்த சேவையானது நமக்கு பரமபாகியத்தை அளிக்கின்றது. அவனுடைய திருமுகத்தை தரிசித்துக் கொண்டே நாமும் மற்றொரு திருக்கையிலே அழகிய சாட்டையை, அந்த சாட்டையானது இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, தன்னுடைய வலதுபுறம் தேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீதேவியினுடைய திருமுடி வரை அந்த சாட்டையை லாவகமாக நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேவை, உயர்ந்த ஒரு கிரீடம், அழகான திருமுக மண்டலம், கர்ணபத்திரங்கள், திறந்த நேத்திரத்தினுடைய சேவை, இடது கஸ்தத்தை தான் ஒரு திருக்கையிலே அழகாக கிளியும் தாங்கி கோலையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய திவ்ய ஹஸ்தத்தை அழகான பசுமாடான கோமாதாவின் அழகான திருமுக மண்டலத்திலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த கோவும் உயர்ந்த திருமண்காப்பை சார்த்திக் கொண்டு கண்களை அகல விரித்துக் கொண்டு நமக்கு சேவையை அளித்து நாக்கை நீட்டிக்கொண்டு வருடிக்கொள்ளக்கூடிய இந்த திவ்ய சேவையில் உயர்ந்த பீடத்தின் மேல் திருவடி சேவையை அடைகின்றோம். திருவடிக்கு இருபுறமும் இரு கன்றுக்குட்டிகள் கண்களை திறந்து கொண்டு கண்ணனையே நிமிர்ந்து நோக்க பசுமாடை அரவணைக்கக்கூடிய ராஜகோபாலனுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி அழகான கிரீடத்துடன் மஞ்சள் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கையிலே தாமரை பூவை ஏந்தியிருக்க, பூதேவியும் நின்ற திருக்கோலத்திலே நீல வஸ்திரத்துடன் கிரீடம் பதக்கங்களுடன் கையிலே தாமரையை ஏந்திக் கொண்டிருக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்துடன் நாராயணியத்தின் நரநாராயணனுடைய சேவையை எவ்வாறு சித்தர்கள் அடைகின்றார்கள் என்ற ஒரு வைபவத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடருகிறார். குருவாயூரப்பா தங்களுடைய தவத்தை கலைப்பதற்காக வித்யா முகுர கம்பம் உதீக்ஷ்ய சத்வமோ பீதஸ்த்வஜாத ஜகதே மிருதுவா சபாச்ச. குருவாயூரப்பா, மன்மதாதி தேவதைகள் எல்லாம் உங்க பேர்ல பஞ்ச புஷ்பபானங்களை எல்லாம் போட்டா, ஆனா உங்களுக்கு கோபம் வரல. அடுத்த க்ஷணமே மிருதுகா சபாச்ச. ஒரு தபஸ்விக்கு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய தவத்தினுடைய பெருமை என்னன்னு சொன்னா, ஒன்னு ஆசை இருக்கக்கூடாது, இன்னும் ஒன்னு கோபம் இருக்கக்கூடாது. பகவத்கீதையில கண்ணன் சொன்னார், இந்த தபஸ்விக்கு இல்ல, கலியுகம் முடியும் வரை வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னா முதல்ல ஆசையை விட்டு ஒழிக்கணும், கோபத்தை விட்டு ஒழிக்கணும். அது மனிதனுக்கே பொருந்தும்னா முற்றும் கடந்த முனிவர்களுக்கு ஏன் பொருந்தாது? அதனால குருவாயூரப்பா, உனக்கு மன்மதன் பேர்ல கோபம் வரல, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. வள்ளுவர் அழகா சொன்னார், நகை ஒரு மனுஷனுக்கு, அதாவது உவகை இரண்டா நம்ம பிரிச்சோன்னு சொன்னால், ஆனந்தம் ஒரு மனிதனுக்கு அடையணும்னு சொன்னால் அவன் எதை முதல்ல கொல்லணும்னு சொன்னா சினத்தை அழிக்கணுமா. முதல் பகைவன் யாரு ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய பகைவர்களே இல்லைன்னு வள்ளுவர் சொன்னார். சினத்தின் பகையும் உளவோ பிற. அப்ப அந்த கோபத்தை ஜெயிச்சுட்டான்னு சொன்னா அவன் உலகத்தையே ஜெயிச்ச ஒரு புண்ணியமானது ஏற்படுறது. அதனால சுவாமி என்ன பண்ணார், மன்மதனை பார்த்து அப்படி கண்ணை திறந்து சிரிச்சார். இவன் பயந்து போயிட்டானா, ஆகா இவருடைய தவத்தை நம்ம கலைக்கணும்னு வந்தோம், நரநாராயணர் நம்மளை சபிச்சுடுவார் போல இருக்கேன்னு. சபிக்கல, அதற்கு மாறாய் குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, உன்னுடைய ஞான தவத்தினால மன்மதனுக்கு பகவான் ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். என்ன தரிசனம்னா, என்னை சுத்தி பணிவிடை பண்ணக்கூடிய பெண்களை நீ உன்னோட கண்ணால பாருன்னு சட்டுன்னு தன்னுடைய தவ மகிமையினால பல பெண்கள் தேவதா ஸ்திரீகளை விட உயர்ந்தவா நரநாராயணனுக்கு இந்த தவத்துக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கா. அவர்களை பார்த்த உடனேயே மன்மதனுக்கு புரிஞ்சுடுத்தான், எம்பெருமானுக்கு பணிவிட பண்ணக்கூடிய இந்த பெண்களே தேவஸ்திரீகளை விட இவ்வளவு அழகா இருக்காளே, அவர்களுடைய அழகுக்கு நாம அழிச்சுண்டு வந்த இந்த தேவஸ்திரீகள் கால் தூசுக்கு பொறுக்க மாட்டா. அப்ப இந்த பரமாத்ம சொரூபத்தினுடைய ஞானம் தெரியாம நம்ம விளையாடிட்டமேன்னு கைய கூப்பி மன்னிப்பு கேட்டானா. மன்மதன் முதல்ல தோத்து போனது மகாவிஷ்ணுவரிடத்துலதான், நரநாராயண அவதாரத்துல தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்க போறார் நாராயண பட்டத்திரி. அப்போ இவன் தோற்ற மற்றொரு இடம் என்னன்னா, இதே பகவானே கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போது ராசலீலையில மன்மதன் சாட்சாத் மன்மதகான்னு பாகவதத்துல அங்க ஸ்லோகம். ராசக்கிரீடையில பகவான் ரெண்டு கிருஷ்ணன், ஒரு கோபிகை, ரெண்டு கோபிகை, ஒரு கிருஷ்ணன், அங்கனாம் அந்தரே மாதவகான் இந்த போது யார் போல நின்றார்னா
மன்மதனுக்கும் மன்மதனாக எங்க குருவாயூரப்பன் நின்றார்னு பின்னாடி கிருஷ்ணாவதாரத்துல வர்ணிக்க போறா. அப்ப அவரிடத்துல ராசக்கிரீடையில தோத்து போனா. அதே போல பரமேஸ்வரன் தபஸ் பண்ணக்கூடிய சமயத்துல பக்கத்துல பார்வதி தேவியானவள் பரமேஸ்வரனுக்கு பணிவிடைய பண்ணிட்டு இருக்காளா. அந்த பரமேஸ்வரனுடைய தபத்தை கலைக்க வந்தான். ஆனா இவர் நரநாராயணன் மாதிரி மன்மதனுக்கு மன்னிப்ப வழங்கல. தன்னுடைய 3வது கண்ணான நெத்தி கண்ணை திறந்து அப்படியே எரிச்சுட்டார். அவனை சாம்பலா போயிட்டான். அதுக்கப்புறம் தான் பார்வதி கல்யாணத்துல மன்மதனுடைய மனைவியான ரதி தேவி வந்து மாங்கல்ய பிச்சை கேட்க போனா போயிட்டு போறதுன்னு திருப்பி மன்மதனுடைய ஒரு உயிரை, அவனுடைய ஒரு சரீரத்தை பார்வதியினுடைய ஒரு அனுமதியோடு, அவருடைய ஒரு வேண்டுகோளோடு பரமேஸ்வரன் திருப்பி கொடுத்தாராம். ஆக மன்மதன் அவனுடைய வேலையே தவத்தை கலைக்கிறது தான். பரமேஸ்வரனுக்கும் இங்க நரநாராயணனுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாராயண பட்டத்திரி அவர் இங்க கோபப்பட்டு ருத்ரமூர்த்தி அவர் மன்மதனை எரிச்சுட்டார். தபஸ் சக்தி போயிடுத்து மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஆனால் இங்க இவர் கோபப்படல. மிருதுகா சபாச்சா அவரை பார்த்து என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பணிவிடை பெண்களை பாரு அப்படின்னு வித்யன முகுர் முகுர கம்பமுதீக்ஷதம் த்வம் பீதஸ்த்வயாத புன்சிரிப்போட குருவாயூரப்பா அவனுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தையாமேன்னு சொல்லி 16வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, வசந்தமுடன் மலையமெனும் உறவினரை துணை கொண்ட மாறனவன் வானில் கண்ணே அசைந்தாடும் மகளிருடை அழகுடனே கடை கண்ணில் பார்வையனும் அம்பு தன்னால் அசைவற்ற உமையசைக்க முயன்றவனாய் அசைவற்ற உமையசைக்க முயன்றவனாய் இயலாமல் பயங்கொண்டே கண்ணா அவதி கொள்ள இசை உற்ற உம்முடைய புன்னகையால் மயங்கியவன் சிலவற்றை மொழிய பெற்றான். அசைவற்ற உன்னுடைய ஒரு மனசை போய் அவன் அசைக்க முடியுமா? எல்லாரையும் லோகத்துல ஸ்திரப்படுத்தி படைச்சு சர்வாத்ம குண சம்பன்னனாக லோகத்துல பிரதிபாலிக்க கூடிய குருவாயூரப்பா, எவன் வேதமோ வேதத்தினுடைய உட்பொருளோ, எவன் உபனிஷத்தினுடைய சாரங்களோ, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவகானே எவன் நரநாராயணனே கண்ணனாக அவதாரம் பண்ணானோ, எந்த நாராயணன் கண்ணனாக வர நரனே அர்ஜுனனாக வர, ஏ அர்ஜுனா உலகத்துல முக்கியமானது, உலகத்துல மனுஷனை அழிக்கிறது ஆசம் கோவை. இந்த கோபத்தையும் ஆசையும் நாம அழிச்சிட்டோம்னு சொன்னா உலகத்துல நமக்கு குறையே கிடையாதுன்னு குருவாயூரப்பா எங்க நீ பின்னாடி கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் அவதரித்து உபதேசம் பண்ணையோ அதே தாத்பரியத்தோடு ஒரு பார்வையில மன்மதனுக்கு உணர்த்தினியேன்னு 16வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 6வது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது கடலூர் புதுப்பாளையத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ராஜகோபால சுவாமியின் திவ்ய ஆரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு சேத்திரத்தில் ஸ்ரீகண்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.